கைஸ் இப்போ நம்ம ஆடியோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கைஸ், ரெக்கார்ட் ஆகுதானே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கைஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆடியோ ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஆடியோ உங்களுக்கு கேட்காது. ஸோ அதனால் ஆடியோ கொடுத்தா உங்களுக்கு வந்து காப்பிரைட் விழுந்துடும், எனக்கு காப்பிரைட் விழுகும். ஸோ அதனால் ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ண மாட்டேன் கைஸ். எனக்கு மட்டும் கேட்கும். ஸோ உங்களுக்கு கேட்காது. உங்களுக்கு வந்து நான் மியூட் பண்ணிடுவேன். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருக்கனால அந்த ஆடியோஸ் வந்து கேட்காது. ஸோ வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஃபோட்டோஸில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட அது கூட நம்ம டேரெக்டாக போய்ட்டு பிரிண்டர்ஸில் போய்ட்டு பிரிண்டர்ஸுக்குள்ளே போய்டுவோங்க கைஸ். பிரிண்டர்ஸில் போய்ட்டு பிளாக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. பிளாக் ஃபோட்டோன்னு சர்ச் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீனே சர்ச் பண்ணுவாங்க. இல்லைனா பிளாக் ஸ்க்ரீன் ஆர் பிளாக் வந்து பேக்ரவுண்டு இந்த மாதிரி லைக் எது வேணாலும் இது பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆகிடும். ஸோ அப்படியே டேரெக்டாக வெளியே வந்துட்டு CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. திரும்பி அந்த தமிழ் டக்குன்னு கிடைக்காது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டில் இப்போ டெவலப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் செகண்டுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுட்டு அதை கீழே வந்து இது வரைக்கும் தான் வேணும். ஸோ அதெல்லாம் தேவையில்ல. அதனால் கீழே வந்து ஸ்பெட்டு கொடுத்து அந்த மீதி இருக்க போர்ஷனை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங் ஆட் ஆகிடுச்சா? இப்போ இந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு இந்த சாங் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் தான் அந்த சாங் லிரிக்ஸ் வருது. ஸோ இது வரைக்கும் கட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணி அந்த மீதி இருக்க இமேஜை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஃபோட்டோலையுமே வந்துட்டு ஸோ இது வந்து கைஸ் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபுல் ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த சாங் லிரிக்ஸ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங் இந்த லிரிக்ஸ் வரைக்கும் இது இவ்வளோ வரைக்கும் வருது. இது அதே மெத்தட் தான் கைஸ். ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு மீதி இருக்க போர்ஷனை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோவிலையும் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த லிரிக்ஸ்லேருந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு அது வந்து அதே மெத்தடில் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு மீதி இருக்க இமேஜை வந்துட்டு நான் டெலீட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த